ஏகலைவன் மீதும் காளியம்மாள் மீதும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யாருன்னு. ஏகலைவன் ராவணா யூடியூப் சேனலுடைய ஓனர்னு சொல்லிட்டேன். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர். இவங்க 2 பேர் மீதும் திமுகவை சேர்ந்த யாழினி தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க, அவதூறு வழக்கை. இந்த அவதூறு வழக்கு ஏன் போட்டாங்கன்னா, மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி, ஊழல் குற்றச்சாட்டுன்றதை குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டு தான். ஒரு கரும்பு ஆலையை பற்றி பேசுகிறாங்க. பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 1000 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. அந்த சொத்தை கனிமொழி 200 கோடிக்கு அதனுடைய மதிப்பு குறைத்து வாங்கி அவர் பேர் மேலே பினாமி பேர் மேலே வச்சுக்கிறாங்கன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்காக தான் இந்த அவதூறு வழக்கு யாழினி போட்டுக்குது. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக ராவணா சேனல் யூடியூப் சேனலும்